காணத்தக்கதான கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு கொடான் கொடி சுத்தமப்பா. இந்த நேரத்திலும் கத்தாவே நாங்கள் குடும்பமாக இன்ப வீட்டில் வந்து நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் இந்த நல்ல ஒரு நாளை காண கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கத்தாவே ஆண்டவரே நீர் கத்தாவே இப்போ நாங்கள் செய்ய நடக்க இருக்கிற ப்ரோக்ராம்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. தொடக்கத்தில் வாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரே சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஒன்று சேர கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு கூடான் கூடி இந்த அருமையான ஒரு மாலை நேரத்தில் குடும்பமாக நம்ம எல்லாம் கூடி வர செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டுதோறும் அவர்கள் சீயோன் பர்வதத்துக்கு வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து குடும்பமாக வந்து அங்கு தங்கி தாபரித்து பண்டிகை நாட்களை கொண்டாடுவது வழக்கம். அந்த பண்டிகை நாட்களை கொண்டாடும் போது அவர்களுடைய முக்கியமான ஒரு சடங்காச்சாரம் என்னவென்றால், தேவன் அவர்களை பார்வோனின் பிடியிலிருந்து அவர்களை எப்படி மீட்டு வந்தார் என்பதை அவர்களுடைய ஜெனரேஷன்ஸுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஒரு சடங்காச்சாரமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டது. நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டுதோறும் இதுபோல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தந்திருக்கிற இன்பமலர் அக்காவுக்காக, சோபர் சன்னை அவர்களுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வசனம் நம்முடைய குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று. அது இந்த வேதாகம போட்டித் தேர்வின் மூலமாக பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாக பதிய வைக்க இந்த ஒரு நல்ல ஆக்டிவிட்டி நடத்தப்படுகிறது. வேத வசனம் நமக்கு சாத்தானுக்கு எதிராக போராட தேவையான ஒரு ஆயுதம். அது நம்முடைய பிள்ளைகளுடைய பாதையிலும் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்வது போல இந்த வேத வசனம் ஒரு ஆயுதம். நம்மை மோசம் போக்குகிற சாத்தானுடைய எல்லா விதமான கண்ணிகளுக்கும் நம்ம எதிர்த்து போராடுவதற்கு தேவையானது, அவசியமானது இந்த வேத வசனம். அப்போ புதிதாக பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், இன்னும் வாலிப வயதை எட்டுகிற பிள்ளைகளுக்கும் வேத வசனம் அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிக்கப்படணும். இந்த வேத வசனத்தை வச்சு தான் நமக்கு எதிராளியான சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். இந்த நல்ல ஒரு சேகையை குடும்பத்தின் சார்பாக நடத்தி வருகிற அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தேவன் தாமே ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து ஆண்டுதோறும் இது போல அநேக ஆக்டிவிட்டிகளை அவங்க நடத்தி வராங்க. இன்னும் தொடர்ந்து நடத்தி வர, இன்னும் வேதத்தில் நல்ல அறிவு இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வர நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை பண்ண வேண்டும். கர்த்தரும் அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான வழிகளையும் திறந்து தருவார். கர்த்தர் தாமே நம்முடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.